ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டே இருக்கும்போது இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு வெண்மையான மேகம் அப்படியே நம்ம சபையில் அப்படி அந்த மூடுறதை பார்த்தேன். அப்படி திரும்பவும் நான் நல்லா துதிச்சுட்டே இருக்கும்போது நல்ல வானத்தில் வந்து நம்ம பார்க்குற சின்ன ஸ்டார் மாதிரி உள்ள சின்ன சின்ன நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன். அப்புறம் நல்லா மகிமையாக இருந்தது. புதிய பாஷைகளை கர்த்தர் தந்தார். உற்சாகமாய் ஒரு கரந்தட்டு கொடுங்க பாப்பா. ஆண்டவராகிய தேவன், தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை உன் சிரசில் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டி 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 எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்த சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல வந்து ஒரு ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த மாதிரி ஒரு ஒளி மேலே வீசிட்டு இருந்தது. அதுக்கப்புறமாட்டு நான் தூசிட்டு இருக்கும்போது என்னுடைய கால் வந்து சுளுக்குன மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு மனமா ஆராதிக்க முடியல. நான் எசப்பா எனக்கு இந்த ஒரு மனமா ஆராதிக்க முடியல, இந்த வலி எனக்கு மாட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே அந்த வலி என்னை விட்டு போயிடுச்சு. அடுத்து நான் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிரீடம் பலிபீடத்துக்கு நடுவுல வந்து நிக்குது. அத வந்து நடுவுல வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஸ்டோன் இருக்கு. சுத்தி வந்து ஸ்டோன் பதுக்குள்ள ஹோல் இருக்கு, அதனால ஸ்டோன் எதுவுமே இல்ல. ஒரு கரை வந்து அதை எடுக்கிறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா தூசிட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசமான வெளிச்சம் என்னுடைய முகத்துல அடிச்சுது. என்னுடைய முகம் முழுவதுமே ரொம்ப சூடா இருந்தது அந்த பிரகாசத்தினால. அப்ப நல்ல அபிஷேகமா இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு செடி, அது வந்து சரியா தெரியல, நீளமான இலையா இருக்கு, கொஞ்சம் நீளமா ஒல்லியா கொஞ்சம் வீதியா அப்படி நீளமா இருக்கு. ஒரு செடி அப்படி வளர்ந்து வருது. நடுவுல வந்து இந்த தெனை கம்பு அதுல வர மாதிரி பூ மாதிரி ஒரு கொஞ்சம் வண்ணமா ஒரு பூ வந்து அப்படி பூக்கிற முளைச்சு வந்து பூக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா பூச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு கிரீடம் பலிபீடத்துல நடுவில் நிக்குது. அது ஒரு கையில எடுக்கிறாரு. எடுத்து அதை அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு அதனுடைய வலது பக்கத்துல வச்சுட்டு இடது பக்கத்துல இருந்து அடுத்த ஒரு கிரீடத்தை எடுக்கிறாரு. அதே மாதிரிதான் அதுவும் இருக்கு. ஆனா அந்த முத்துக்கள் இல்லாம இருந்த அந்த இடத்துல வந்து முழுவதுமா ஸ்கை ப்ளூ கலர்ல ஃபுல்லா ஸ்டோன் வந்து பதிக்கப்பட்டிருந்ததா பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உனக்காக சொல்ற வார்த்தை, உனக்காக வைத்திருக்கிற கிரீடத்தில் முத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அந்த முத்து இல்லாத இடத்துல திரும்ப முத்தை காட்டி தந்திருக்கிறார். அதே போல முத்து உள்ள கிரீடம் உனக்கு பெற்றுக்கொள்ளும்படியான நற்கிரியைகளை ஆண்டுடைய சமூகத்தில் செய். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உற்சாகமாக ஒரு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி என்ன என்ன ஆனந்தா என்ன என்ன ஆனந்தா சொல்லக்கூடாது. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் பொழுது சபையில நல்ல மகிமையா இருந்துச்சு. அப்புறம் நான் அதிகமா வாஞ்சித்தது உண்டு, ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்தின் மகிமை வேணும் அப்படின்னு சொல்லும்போது வஸ்திரம் மாதிரி இல்லை, நம்ம பழைய கோரப்பாய் மாதிரியும் இல்லை, ஆனால் நல்ல மகிமை நிறைஞ்ச ஒரு சால்வை போல ஒரு வஸ்திரம் அப்படியே ஃபுல்லாக மூடி இருந்துச்சு. அப்புறம் நல்ல சபைமுள்ள நல்ல அக்கினியாக இருந்துச்சு. அப்போ அந்த அக்கினி மூடி இருக்குமோ, ஆண்டவரே இந்த அக்கினி வெளிப்பட்டுக்குன்னா சத்ருவன் ஓடுவானே அப்படின்னு சொல்லி நான் என் எண்ணத்தில் வந்தப்போ நம் தரிசனத்தில் பார்க்குற மூணுனும் அப்படி சங்கடத்திலே 3 ஆவிகள் சங்கடத்திலே நம்ம சபையிலேருந்து போகிறது மாதிரி இருக்குது, முன் வாசல் ஒட்டி போகிறது மாதிரி இருக்குது. ஆனால் அந்த போகும்போது நான் பார்க்குறேன், ஆனால் ஒரு வசனம் ஞாபகம், இது வனாந்தரத்தில் போய் மீண்டும் வீடு ஜோடித்திருக்கான்னு எட்டி பார்க்கும் அப்படின்னு உள்ள வசனத்தை கற்று ஞாபகப்படுத்தி வந்தார். அதுக்கப்புறம் நல்ல முட்கிரீடம், அந்த முட்கிரீடத்துலேருந்து நல்ல ரத்தம் வடிகிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் காயப்பட்ட ஆண்டோடைய கருத்தினால ரெண்டையும் சேர்த்து அணைக்கிறத பார்த்தேன். அப்புறம் சபையில் நல்ல நீர்வீழ்ச்சியும் நல்ல மகிமையும் தங்கியிருந்தது. ஆண்டவராகிய தேவன் நேற்று உனக்கு சொன்னது போல 6 காரியங்களிலும் இருந்து நீ விடுதலை பெறு. நிச்சயமாகவே உன்னை சேர்த்தணைத்து அவருடைய சிரசிலிருந்து பாய்ந்த இரத்தத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பலப்படுத்துகிற தேவன். உன்னிலிருந்து புறப்பட்டு போகிற ஆவிகள் திரும்ப வரவிடாமல் நான் என்னுடைய கரத்தினால்
உன்னை அரவணைத்து வைத்திருப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவ பலத்தை பெற்றுக்கொள். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது எல்லா இடம் நல்லா கருப்பா இருந்தது, ஒரு சைடுல மாத்திரம் நல்ல வெளிச்சமா இருந்தது. ஆண்டவராகிய தேவன் அருமையான பிள்ளை மூலமாக குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவத்தை காட்டி தருகிறார். எல்லா இடமும் கருப்பாயிருந்தது, ஒரு இடம் மட்டும் வெளிச்சம். இப்பொழுது அந்த வெளிச்சம், அந்த இருட்டை கர்த்தராகிய தேவன் வெளிச்சத்தினால் அந்த இருட்டை மாற்றி வெளிச்சத்தை பிரகாசிக்க வைப்பேன் என்று அருமையான பிள்ளையின் குடும்பத்துக்கு வார்த்தை தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரங்களை தட்டி தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன லைட்டா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை குணப்படுத்தும்படியாக, ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க ஆண்டவர் உனக்கு கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும், கர்த்தருடைய பலன் உன்னோடு விளங்கும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. விசுவாசியே நீ பதறாதே, நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு துதிலையும் நல்ல அபிஷேகம் கர்த்தர் நிரப்பினாரு. உற்சாகமாய் ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி உன்னை அரவணைத்து, உன்னை பலப்படுத்தி, உன்னை குணப்படுத்தி அவருடைய மகிமைக்கு உள்ளே உன்னை வைத்திருப்பேன் என்று, கர்த்தருடைய கரம் உன்னை பற்றி இருக்கும் என்று, கர்த்தருடைய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கான தகுதியான அபிஷேகத்தை உனக்கு ஊற்றுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசுரா ஜனம் சொந்தமாகினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது நேரத்தில் நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். துதிச்சு கொண்டு இருக்கும்போது இந்த நெத்தி பகுதியில் கொஞ்சம் ஒரு மாதிரி பாரமாட்டு இருந்ததை உணர்ந்தா, இந்த துதி முடிஞ்ச பிறகு அது அப்படியே மாறி போச்சு. அடுத்து இடையில கொஞ்சம் பலவீனமாக இருந்து அப்போ கர்த்தர் ஒரு புதிய பலத்தை தந்தார். உற்சாகம் ஒரு கரங்க தட்டி ஒரு பலப்படுத்துகிற ஆவி, பலவீனத்தை மாற்றுகிற ஆவி, ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் ஒரு சிரசில் வைக்கிறேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசுரா ஜனம் சொந்தமாகினா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு செவ்வக ஷேப்ல ஒரு ஷேப் தெரியுது. அதை வந்து ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கு. அதுல ஒரு சைடு கருப்பாவும் ஒரு சைடு நல்லா வெளிச்சமாவும் இருந்ததை பார்த்தேன். அதுக்கடுத்து நல்லா அபிஷேகமா இருந்துச்சு. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இருள் சூழ்ந்த இருதயத்தை அவர் மாற்றும்படியாக ஒரு சைடு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். நீ உன் இருதயத்தை மாற்றி உன் இருதயத்தை தேவனுக்கு நேர திருப்பி உலக மாம்ச இச்சைக்குள் விழுந்து விடாதபடிக்கு, உலக மாம்சத்திலே அகப்பட்டு போய்விடாதபடிக்கு, சத்துருவின் கண்ணிலே அகப்பட்டு நிர்மூலமாகி போகிவிடாதபடிக்கு, மற்ற இருட்டு பகுதியையும் நீ உன் இருதய வெளிச்சத்தினால் துதித்து கர்த்தருடைய மகிமையினால் அதை மாற்றும்படியாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். அப்படியே ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. இருள் சூழ்ந்த காலம் உனக்கு மாறி வெளிச்சத்தின் காலம் உன்னை பிரகாசிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, உன்னை குணப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி 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 உனக்காக
நான் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கம்ப சபை ஃபுல்லா நிறைய தேவதூதர்கள் வந்து உலாவி கொண்டிருந்ததாட்டு பார்த்தேன். உற்சாகமா கரங்கள் தட்டி பாப்பா. அதே தேவ தூதர்கள் சபையில் மட்டுமல்ல உன் குடும்பத்திலும் உலாவும்படியாக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவ தூதர்கள் அசைவாடி அசைவாடி தேவ பிரசன்னத்தினால் சபையை நடத்தி கொண்டிருப்பேன் என்று உன் வீட்டையும் இவ்வண்ணமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன ஆனந்தம் என்ன சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேகத்தை பார்த்தேன், அதுக்கப்புறமா ஒரு ஏணியை பார்த்தேன். அடுத்து வந்து பிரேயர்ல இயேசுவின் ரத்தம்னு சொல்லும் போது பலிபீடத்துல வந்து பொன்னுனால செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கு, அதுல ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கு, அந்த கிண்ணத்துல வந்து ரத்தம் இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறமா விடுதலைன்னு சொல்லும் போது 2 சங்கிலி வந்து பொட்டி தெரிக்கிறதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தேன். அடுத்து திரும்ப கார் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா நிறைய மல்டி கலர்ஸ்ல வந்து ஸ்டோன்ஸை பார்த்தேன். கர்த்தர் நல்ல காரியங்களை உனக்கு செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார். உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடு பார்ப்போம். உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடு பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் சபையில வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பொன் பாத்திரத்தில் கர்த்தருடைய ரத்தம் விழுந்ததையோ இன்று கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற அப்பத்தில் கர்த்தருடைய ரத்தம் விழுந்து அதை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறபடியாக கர்த்தராகிய தேவன் உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும். நீ உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேர திருப்பினால் நிச்சயமாக இதை விட அதிகமான தரிசனத்தையோ அவருடைய சேட்டைக்குள்ளே உன்னை அரவணைத்து நல்ல உயர்ந்த சாதியை போல உன்னை வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சொல்லு. ஒரு குதிரை என்னது ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு குதிரை ஓடி வந்து இங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்தேன். கருத்த குதிரையா செவத்த குதிரையா? வெள்ளை குதிரை. சொல்லு. நான் நிக்கிறேன் வெள்ளத்தமா இருந்து நான் துதிச்சது நேரம் நல்ல வெள்ளையே இருந்து. சரி, கரங்களை தட்டி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் யுத்தத்துக்கு குதிரை ஆயத்தப்படுத்து, உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன், நீ ஆயத்தந்தானா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இருதயத்தின் துர்க்கணத்தை மாற்றி ஆண்டவருடைய ஜெபத்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நீ கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே புள்ளி மானை போல துள்ளி விளையாடக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உன் சிரசிலே வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கரங்களை தட்டி துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல அபிஷேகமா இருந்து அடுத்து பலிபீடத்துல சூரியனை போல ஒரு பெரிய ஒளி இருந்ததை பார்த்தேன். நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவனுடைய ஆவி உன்னோடு இருக்கும் என்றும் எந்த சத்துருவுக்கும் இடத்தை உன் இருதயத்தில் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் நீ வலது பக்கம் போகும்போதும் இடது பக்கம் போகும்போதும் பிசைந்து போகாதபடிக்கு உன் கரத்தை இழுத்து நேரான வழியில் நடத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. ஒரு கரங்களை தட்டி வல்லமை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெளிச்சத்தை
பார்த்தேன். அதுக்கப்புறம் அபிஷேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எழும்பி நின்று துதிக்கும் போது உடம்பு ஃபுல்லா ரொம்ப ஹீட்டா இருந்ததை ஃபீல் பண்ணேன். உற்சாகமா ஒரு கரந்தட்டு கூட பாப்பா. ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே 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 உன்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். என் கட்டளையை மீறி நடக்காமல் இருந்தால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் நான் என்று உனக்கு வார்த்தை தருகிறார். உன் இருதயத்தின் துர்க்கணத்தை மாற்ற வேண்டாம். பொல்லாத ஆவிகளினால் வருகிற இச்சைகளை வெறுத்து ஒதுக்க வேண்டாம். அப்பொழுது நான் உனக்கு கர்த்தராயிருப்பேன், நீ என் ஜனமாயிருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. சொல்லு. ஏசப்பாய்க்கு சோத்திரம். நான் துதிச்சுட்டு இருக்கும்போது நல்ல அபிஷேகத்தில் நிரப்புங்கன்னா கேட்கும்போது நல்ல ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தில் என்ன நிரப்பினாரு. அதுக்கப்புறம் நல்லா துதிச்சுட்டு இருக்கும்போது சொல்றீங்கள ஒரு கொளுத்தத்துடு அதுக்கப்புறம் அது நல்ல வலியாக இருந்து அப்போ நான் ஏசப்பட்டுச்சுன்னு சர்ச்சை முடியக்கு முன்னாடி எனக்கு அந்த வலியை மாற்றி தாங்கன்னு கேட்டேன். அது ஒரு 10 நிமிஷத்துல அந்த வலி என்ன விட்டு மாறிச்சு. அதுக்கு பிறகு ப்ரேயர் பண்ணும்போது உடம்பெல்லாம் நல்லா சூடாக இருந்து அதுக்கு பிறகு தூதர்கள் விழாவதை கண்டேன். உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கூட பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் அதே அபிஷேகத்தை ஒரு விசை கூட உனக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். அதே அபிஷேக தைலத்தினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி இன்று கண்ட எகிப்தியன் இனி உனக்கு காணப்பட மாட்டான் என்றோ, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும் என்றோ, கர்த்தருடைய ஆவி உன்னில் தங்கும் என்றோ ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து தூதர்கள் வந்து ஒரு சைடுல நிக்க கண்டேன். அடுத்து ஒரு குடம், இந்த குடத்துள்ளண்டு நல்ல மகிமையா வந்து பாஞ்சு கண்டேன். அடுத்து நல்ல அக்னி பிரகாசமா இருந்து அடுத்து நல்ல மகிமை அந்த அடுத்து உடம்பு பயங்கர அந்த இருளா இருந்து குறை அடுத்து இருள் மாறி நல்ல அக்னி பிரகாசமா இருந்த அப்படியே ஒரு கரந்தட்டு கூட பாப்பா. நீ இதே இருதய வெளிச்சத்தோடு தன் நாவை பாதுகாத்து தன் சிந்தனையை ஞானத்தோடு நிரப்பி தெய்வ ஞானத்தோடு நடப்பாயானால் நிச்சயமாய் இருள் விலகுகிற ஒரு காலத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த வெளிச்சத்தில் நீ பிரவேசித்து உன்னதமானவரின் மகிமையை, ஆண்டவருடைய மகத்துவத்தினால் அவருடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் உன்னை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். மனதுருகும் தெய்வமே ஏசையா. சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்பினார். அது மட்டும் இல்லை, மேகத்தில் வருகிற இயேசு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் போது மேகத்தின் மேல் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். அப்படியே ஒரு கரந்தட்டு கூட பாப்பா. ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை உனக்கு ஊற்றி இதுவரைக்கும் இருக்கிற சரீர பலவீனங்கள் இன்று முதல் கர்த்தருடைய கரத்தினால் மாற்றி அமைக்கப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இப்பொழுது தெய்வீக அபிஷேகம் உனக்குள்ள இறங்கி கர்த்தருடைய மகிமையிலே நீ பிரவேசிக்கும்படியாக மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வாராரே. சொல்லு. கர்த்தரி ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு நறுமண வாசம் வந்துட்டு அப்புறமா துதிச்சிட்டு இருக்கும்போது
ஒட்டகம் கருப்பாட்டம் இல்லை, நீளமாக இல்லாத அப்படி ஒரு மங்கின கலராக இருந்து, அப்புறமா திருப்பியும் துதிக்கும்போது ஏசப்பா நல்ல ஒரு அபிஷேகத்தை தந்தார். அப்புறமா துதிக்கும்போது மாடு மாதிரி இருக்கு, பொண்ணுனால அந்த கொம்பு மூஞ்சம் அப்படி வந்து என்னை உற்றி பார்த்ததா இருந்து, அப்புறமா ஏசப்பான்னு திருப்பியும் துதிக்கும்போது நல்ல ஒரு நறுமண வாசத்தோடு இருந்துட்டு ஒரு வாசலை காட்டி தந்தார். ஒரு வாசல்னா ஒரு பக்கம் நல்ல பிரகாசமாக இருக்கு, ஒரு பக்கம் இருட்டாக இருக்கு அந்த வாசல். அப்படி இருந்து அப்புறமா ஏசப்பான்னு திருப்பியும் துதிக்கும் போது ஏசப்பா நல்ல ஒரு மகிமையாட்டு இந்த கிணறு மாதிரி, கிணறுல நல்ல தண்ணி நிறைஞ்சி ரவுண்டு போட்டு 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 தண்ணி பொங்கி வழிய மாதிரி பார்த்தேன். ஏசப்பான்னு சொல்லி திருப்பி சபைக்கு வேண்டி துதிக்கும்போது 3 வாசலை காட்டி தந்தார். 3 வாசல்னா கதவு இல்லாமல் கட்டளை வச்சு 3 வாசலை காட்டி தந்தார். எதுக்குன்னு தெரியலப்பான்னு கேட்டேன். அப்புறமா இடுக்கமான வாசல், நல்ல ஒரு பிரகாசம் பொண்ணு மாதிரி, அப்படி இடுக்கமான வாசல் 2 சைடும் ஒரு இதுக்கு போட்டு சின்ன இது இடையில யானி மாதிரி கம்பி கொஞ்சம் நீளத்தில் கொடுத்துருக்கு, இதில் எட்டி வச்சு தான் போகணும் அப்படின்னு ஏசப்பா காட்டி தந்தார். அப்புறமா ஏசப்பான்னு திருப்பியும் துதிக்கும் போது ஏசப்பா நல்ல ஒரு மகிமை பிரகாசமாக தந்தா, அன்னைய பாசை தந்தார். அப்புறமா இயேசுவால் ரத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி பிரகாசம்னு சொல்லி சாட்சி சொல்லும்போது ஏசப்பா எனக்கு ரத்தம் மட்டும் காற்றை காட்டி தந்து நல்ல ஒரு அபிஷேகத்தை தந்தார். உற்சாகமாக ஆண்டவர் ஒரு கைத்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தில் காத்திரு, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை துதிக்கிற. ஆனால் 2 கொம்பு வச்ச ஒரு மாடு, ஒரு பொல்லாத பிசாசு உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உன்னை விழ வைக்கலாம், உன் குடும்பத்தை நிர்மூலப்படுத்தலாம், உன் குடும்பத்திற்கு வழிவகை செய்யலாம், பொல்லாப்பை செய்ய தேடலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்குள்ள அகப்படாதபடிக்கு கர்த்தர் உனக்கு தந்த தரிசனத்தின்படி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான வாசல் இடுக்கமாக இருக்கிறது. அதில் பிரவேசிப்பதற்கான உன்னதமான மகத்துவத்தை நீ கர்த்தருடைய மகிமையிலே நீ உன்னுடைய இருதயத்தை செயல்படுத்துவையானால் நிச்சயமாகவே பொல்லாத கொம்புச்ச சாத்தான் உன்னை விட்டு மாறி உனக்கு இந்த வெளிச்சமான பிரகாசத்தை தந்து கர்த்தர் நித்தியத்துக்குள்ளே உன்னை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி துதிப்பதே என் தகுதி அல்ல, துதித்திடுவேன் என் சொல். கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபீடத்திலேருந்து ஒரு வெளிச்சம் என்ன நோக்கி வீசிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன். நல்ல மகிமையா இருந்து அப்பப்போ வந்து ஒரு நறுமண வாசம் வீசிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பிரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப, அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து உணர்த்தப்பட்டது. உண்மையாக சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு நாள் விசுவாசம், 9 நாள் விசுவாச குறைவு. ஒரு நாள் விசுவாசத்தில் பூரணப்படுகிறாய், 9 நாள் விசுவாசத்தில் ஓட்டை விழுகிறது. அதுதான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்னுகிறார், வெளிச்சத்தை காட்டி தந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன், உன்னிடத்திலும் நான் இருப்பேன், அதற்கு நீ விசுவாசித்தால் அந்த மேன்மையை நீ காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். உற்சாகமாய் ஒரு கரங்களை தட்டி தேவ மகிமையை பெற்றுக்கொள், தேவ மகிமையை பெற்றுக்கொள், தேவ மகிமையை பெற்றுக்கொள், தேவ மகிமையை பெற்றுக்கொள். ஒரு விசுவாசத்திற்குரிய ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கிருபையே கிருபையே சொல்லு. கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஏசப்பா, நான் காலையில் நான் வரும்போதும் சத்துரு சீர்னதேன்னு கேட்டு, அப்பா பயப்படாதே நான் பட்சத்தில் இருக்கேன்னு சொன்னீர்களேன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டு துதித்து கொண்டு இருக்கும்போது முதலாவது முன்ன அந்த பீடத்துக்கு மேலே அந்த சிங்காசனம் சேரில் ஒரு ஏசப்பா இருப்பதாக நிற்கையில் நின்று பார்த்து கொண்டே இருப்பதாக பார்த்தேன். 2வது நான் துதித்து கொண்டு இருக்கும்போது அவருடைய அந்த அச்சம் அந்த சைடில் அவருடைய தலையில் முள்மூடி சூட்டி இருக்கிறதையும் முகத்தில் இரத்த வேர்வை வடிந்து கொண்டு இருக்கிறதையும் நான் பார்த்தேன்.
அப்பொழுது பின்னும் துதிச்சு கொண்டிருந்தேன். ஏசப்பா நான் என்ன செய்வேன் என்று கதறிக்கொண்டு பின்னும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது 2 சைடிலும் 2 தூதர்கள் 2 சிறைகளை விரித்து சபையை நோக்கி பார்த்து என் மேல் பிரகாசமான ஒரு ஒளியும் வீச பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்னை அபிஷேகத்தால் தேவன் நிரப்பினார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை கண்ணு நிற்கி கொண்டிருக்கிறார் சிங்காசனத்தில் இருந்து. அவருடைய தூதர்கள் உன்னை சூழ்ந்து நிச்சயமாக உனக்குள்ள எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் மாற்றி இன்று உனக்கு சமாதானம் உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் உனக்கு இன்று முதல் ஒரு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம். சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு அபிஷேகம் இருந்து அப்புறம் பிரகாசத்தை கண்டு திருப்பி லாஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு இதாக காணுது. அதில் பாதி தூரத்து கருப்பாக இருக்குது. அடுத்து ஒரு வெளிச்சத்துள்ள ஒரு மேக மூட்டை நல்ல ஒரு பிரகாசத்தில் வெள்ளை சைஸில் ஒரு வெளிச்சத்தை வருது. நிச்சயமாகவே கர்த்தரின் குடும்பத்தில் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய தொடங்கிவிட்டார். ஆனால் இன்னும் இருட்டு இருக்கிறது. அதையும் மாற்றும்படியாக வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஏறெடு. ஆண்டவருடைய மகிமைக்கான எல்லா நற்கிரியைகளையும் செய். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவருடைய ஆராதனையை மேற்கொண்டு ஆண்டவரை துதித்தால் நிச்சயமாகவே பூரண பரிசுத்தத்தை பூரண வெண்மையை இருட்டு மாறி பொல்லாத சத்துருவின் கட்டுகள் மாறி உன்னை பலப்படுத்தி உன் குடும்பத்தை தலை சிறக்க வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. மேகம் மேதல் இயேசு ராஜன் வேகம் வாரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாசனையாக இருந்தது. துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தென்னை மரத்தை பார்த்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது 2 கரங்களை பார்த்தேன். அது வந்து ட்ரெஸ் கை வந்து இதுவரை இருந்தது. அடுத்து வந்து துதிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கழுத்து வலியாக இருந்தது. அந்த கழுத்து வலி வரும்போது தேவனுடைய அபிஷேகம் வந்து நல்லா இருந்தது. அந்த கழுத்து வலி வரும்போதெல்லாம் அதிகமாக துதிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தாங்க. அப்போ ஒரு காப்படி துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புலியை பார்த்தேன். புலி அது வந்து இப்படி கிராஸ் பண்ணி போகிறத பார்த்தேன். அடுத்து ஒரு சிறுத்தை போல ஒன்று இருந்தது. அடுத்து 2 கொம்பு வச்சு ஒரு அந்த தலையை பார்த்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது என் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாத அந்த வார்த்தையை உணர்ந்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது நேற்று அப்போ பிரசங்கம் பண்ணதில் அந்த அப்படியே காட்டி அதில் விழுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து ஏசப்பா வந்து உணர்த்தி தந்தாங்க. அடுத்து வந்து ரினோ வந்து இதில் சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சேர் அதில் இருந்தது. அந்த சேரில் வந்து ஒரு வெண்மையான ஒரு மைக் அதில் இருந்தது. அடுத்து ஆஸ்பல் வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செடி அதில் இருந்து ஒரு மொட்டு வந்தது. அந்த மொட்டு வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அடுத்து வந்து டிவைன் ரிஷா சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பேக்கில் வந்து 2 அந்த கொம்பு அப்படி தெரிஞ்சது. அந்த கொம்புக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். அடுத்து வந்து அந்த ரெஜிலா சிஸ்டர் வந்து ப்ரேயர் சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அடுத்து ஜான் சிஸ்டர் வந்து அந்த சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் வந்து ஒரு வெண்மையான கொடை வந்து விரிச்சிட்டு இருக்க பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மகிமையும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவன் நனதன் புறமால் கர்த்தருடைய வெளிச்சத்தையும் இருக்கிறத ஒவ்வொருவருக்கும் காட்டி தந்துண்டிருக்கிறார். கர்ச்சிக்கிற சிங்கம் போல ரெஜிலாலை வகை தேடிக்கொண்டிருக்கிற பிசாசையும் காட்டி தந்திருக்கிறார். பாரு, உனக்கு குடும்பத்துக்கு எதிராக எவ்வளவோ பிசாசு கரடி புலி சிறுத்தை 2 கொம்பு வச்ச இல்லை இன்னும் ஒரு சில பிசாசுகள் உண்டு. நிச்சயமாகவே இப்போ தான் வெளிப்பட தொடங்கி இருக்கிறான். கர்த்தராகிய தேவன் அத்தனை பிசாசையும் தோற்கடித்து கர்த்தராகிய தேவன் எல்லா பிசாசையும் துரத்தி உன் வீட்டில் மனமகிழ்ச்சியான மகத்துவமான காரியத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோட போ. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல ஏசப்பாட்ட அந்த ஒரு சில காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவ பிரசன்னம் என் முகத்தில் வந்து அடிச்சுட்டே இருந்தது. அடுத்து பலிபீடத்தில் ஒரு மகிமையான ஒரு மேக நிறைஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு சிங்காசனம் இருக்கிறத பார்த்தேன். அடுத்து இந்த சபையில் வரது பக்கத்தில் அக்கினி பற்றி எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தேன். நல்ல இது இதாட்டு அக்கினி பற்றி எரிஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஏசப்பா நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டி தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நீண்ட பாதையை காட்டி தந்தாங்க. அதுக்கப்புறம் வெண் வஸ்திரம் தரித்த ஒரு ஆள் நிற்குது. அந்த ஆளுக்கு கையில் வந்து 3 குப்பி இருக்குது. அந்த குப்பியில் என்னதோ இருக்குது. அப்படி ஒரு ஆள் வச்சுட்டு நிற்கிது, அப்படி காட்டி தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வந்து வெள்ளை கலர் ஒளி, அதில் வந்து இந்த தேன் கூடு அந்த அறை இருக்கிறது போல் அந்த அந்த இதில் வந்து அறையாக இருந்து அது பிரகாசித்து இருந்ததை ஏசப்பா காட்டி தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எழும்பி நின்று துதிக்கும் போது 2 கைகளை உயர்த்தி எசுப்பான்னு கூடும்போது என்னை கரத்தை வந்து நிறைய நேரம் ஒரு 2 பாட்டு முடிகிறவரை என்னை கரத்தை வந்து ஒரு ஆள் பிடிச்சு வச்சுருக்கேன். அந்த உணர்வு எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ நல்ல அபிஷேகமாக இருந்தது. பயப்படாத. நீ எதை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறாயோ அதில் கர்த்தர் எதை செய்தாலும் நன்மை செய்வேன் என்று உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். மகிமையான பிரகாசத்தையும் மகிமையான தரிசனத்தையும் மகிமையான மகத்துவத்தையும் கண்ட உன்னை கர்த்தர் கரம் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தரிசனத்தை தந்தார். விசுவாசத்தோடு போ. உன் விசுவாச குறைவில்லாமல் இருக்கட்டும். யார் என்ன சூழ்நிலை உருவாக்கினாலும் நீ கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதபடி காத்திரு, விழித்திரு. கர்த்தர் நல்ல காரியங்களை உனக்கு செய்வேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு நறுமண வாசனை நல்லா வீசிட்டு இருந்து அப்போது நான் திரும்பவும் ஜெபித்தேன். இசப்பா இங்கே இந்த இடத்துல வந்திருக்க அந்த சிறுமதிக்காக அப்பா ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சிங்கம் வாயை பிளந்துண்டு கர்ச்சிக்கிறது போல நின்று பலிபீடத்தின் நடுவில் நின்று அப்படியே நின்று ஏசப்பா அந்த சிங்கத்தின் வாயை அப்பா முதலையின் தலையை உடைத்த தேவன் இந்த சிங்கத்தின் தலை இப்போது உடைப்பீராக என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது மேலென்று ஒரு அக்கினி வந்து அப்படியே எரித்து விட்டது. அதுக்கு பிறகு இன்னும் அப்பதாவே அப்பா என்ன செய்வதற்கப்பா எனக்கு என்ன தரிசனத்தை கடைசி நேரம் காட்டப் போகிறீர் என்று கேட்டபோது 2 பெரிய படகு சபையில் விட்டிருக்கிறது. எசப்பா அந்த இது சபையில் இதுக்கு இந்த படகுல இப்போ இது யார் எது என்று ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டு நீ போ எனக்கு ஏறுவதற்குள்ள ஆட்கள் வரும், அப்போது நான் ஏற்றி கடல்லே விடுவேன் என்று சொல்லி அப்படி ஒரு சத்தம் கேட்டு அதற்கு பிறகு ஒரு கம்பி நீளத்தில் வச்சிருக்கிறது. ஏசப்பா அந்த பெரிய கம்பி என்னத்துக்கு வச்சிருக்கிறதப்பா அது ஒரு கூட்ட ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். அவையில் 4 சைடும் செவத்த ரோஜா பூ பெரிய சைஸ் ரோஜா பூ அவர்களை சூழ்ந்தது. ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கேட்டபோது உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை சீர்குலைத்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு இருந்ததை கர்த்தர் உனக்கு காட்டி தந்தார். உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணு. நிச்சயமாக கர்த்தர் பிரகாசமான ஒளியை உனக்கு தந்து உனக்கு எதிராக கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிற சிங்கத்தை தலையை உடைத்து கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தின் கிருபையை ஆசீர்வாதத்தின் மகிமையை தருவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே, முழு இருதயத்தோடு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஃபஸ்ட்டு துதிச்சுட்டே இருக்கும்போது பலிபீடத்துலேருந்து தேவ அன்பு விளங்குகிறது அப்படின்னு அந்த வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு சிலுவையை பார்த்தேன். அதுக்கப்புறம் முள் கிரீடம் அதன் ரத்தம் அப்படி சொட்ட சொட்ட விழுற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மேகம் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு படகு, சின்ன படகு தான், 2 பக்கமும் துடுப்பு இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது, யாருமே அந்த படகுல இல்லை, அந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கடல் ரொம்ப அலை அடிச்சுட்டே இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படகு அப்படி இருக்குது, அதில் வந்து 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து அது அலை அடித்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக முடியாத அளவுக்கு ரொம்ப அலை கொந்தளிச்சுட்டே இருக்குது. அப்போ நான் ஏசப்பா இப்படி இருந்து அந்த அக்கறைக்கு போய் சேர முடியாது ஏசப்பான்னு கேட்கும்போது ஏசப்பா 2 விஷயத்தை ஞாபகப்படுத்தி தந்தாங்க. ஒன்று வந்து ஏசப்பா சீஷர்களோடு பிரயாணம் பண்ணி போகும்போது சீஷர்கள் ஏசப்பா கிட்ட பேசாதப்போ பெருங்காற்று வந்து தத்தளிப்பு உண்டாயிட்டு ஞாபகப்படுத்தி தந்தாங்க. அதுக்கப்புறம் யோனா வந்து ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஸுக்கு போகும்போது அங்கேயே தத்தளிப்பு வந்துச்சு, அந்த இதை ஞாபகப்படுத்தி தந்தாங்க. அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வெண்மை ஒயிட் கலரில் ஏதோ ஒரு லைட் மாதிரி என்ன அப்படி சுற்றி இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அந்த டைமில் ரொம்ப ஏதோ அக்னிக்குள்ளே இருந்த மாதிரி என் இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக ரொம்ப அப்படி சூடாக இருந்துச்சு. நல்ல நறுமண வாசனை நுகர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பைப் மாதிரி இருக்குது, அதில் வந்து தண்ணி அப்படி பாஞ்சு வர மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் துதிச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு பெரிய ஒரு கோட்டை செவரு மாதிரி இருக்குது. அப்போ நான் ஏசப்பா அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு கரம், அந்த கரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஆள் அப்படி முட்டங்கால் போட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் என் மனசுக்குள்ளாடி ஏசப்பாக்க வலது கரத்தில் அடங்கிரு அந்த வார்த்தை வந்து ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நிச்சயமாகவே அவருடைய வலது கரத்தில் அடங்கி இருந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நீ இருப்பாயானால் நிச்சயமாகவே நீ கண்ட தரிசனம் அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து ஒரு அரை நிலவு அரை சந்திரன் அது வந்து பலிபீடத்தில் இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே தீ பற்றி எரிஞ்சிட்டே இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 தேவ தூதர்கள் வந்து சபையில் அசைவாடிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்புறமா வந்து அது தண்ணியா எண்ணெயான்னு தெரியாது, வடியது தெரியல, ஆனால் சபையை நிரப்பி கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் குதிரை வந்து அந்த ஓடுகிற சத்தம் சொடன்னு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அரச்சந்திரன் உன்னுடைய ஆசீர்வாதம் பூரணப்படாதபடிக்கு பாதியிலே நின்று கொண்டிருக்கிறதை கர்த்தர் காட்டி தருகிறார். ஆண்டுடைய கரம் உன்னை பற்றி இருக்கும், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை மகிமைக்குள் நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கிருபையே மாறாத நல்ல கிருபையே சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் துதியில் சின்ன பாஸ்டர் வியாதிகளில் இருந்து விடுதலை அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு முகம், அதில் அந்த 2 தலை அப்படியே பிரித்து போட்டுட்டு ஒரு தலை மட்டும் ஒரு இடத்துல அப்படி கிடக்கிறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா என் சிரசுக்கு மேலே ஒரு புறா இருக்கிறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கரத்தில் ஒரு சின்ன பைபிள் அப்படி திறந்து இருக்கு. அதுக்கு பின்னாடி சைடு இந்த பாஸ்டர்ஸ் போட அங்கி மட்டும் அதை தெரிஞ்சுட்டே இருந்து பைபிள் ஒரு சின்ன பைபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நான் உங்களுடைய சேனைக்குள்ள நல்ல போர் செய்வர்களாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கொல்லாங்காய் அந்த காய் அந்த அண்டியோட நிற்கிறது அந்த மாதிரி தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிரீடம் 1-2 தடவை தெரிஞ்சு ஒரு சோப்பு மொத்து வச்ச கிரீடம் இருந்து, அப்புறம் தகப்பனே உடைய கூடார மறைவில் எங்களை மறைத்து கொள்ளுங்கன்னு ஜோம் பண்ணி கொண்டே இருக்குமோ ஃபஸ்ட்டு ஒரு கூடார மாதிரி தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெண்மையான ஒரு இடமா இருக்குது, பயங்கர வெண்மை. அந்த வெண்மையான அந்த வெளிச்சத்துக்குள்ளாடி அந்த சிங்காசனம் மாதிரி ஒரு சேர் இருக்க பார்த்தேன். அதுக்கப்புறமா நீர்வீழ்ச்சியை பார்த்தேன். மொத்தத்துக்கும் நல்ல ஒரு அபிஷேகத்துக்குள்ளாடியும் புதிய பாஷைக்குள்ளாடியும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாடி இருக்க முடிச்சு. நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். உனக்கு தலைவலியை கொண்டு வருகிற பொல்லாத சத்தினுடைய தலை உருளப்பட்டது. கர்த்தருடைய கரம்
உன் சிரசில் இனி அமரும். பொல்லாத தலைவலியை கொண்டு வர சத்துரு இனி உனக்கு தொந்தரவு இல்லை என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் உனக்கு சொன்ன எல்லா தரிசனத்தின்படியையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையையும் சீர்தூக்கி வைத்து பலப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நான் இருக்கிற சபையில் வீற்றிருக்கிற நிலைத்திருக்கிற எந்த பிள்ளைகளையும் நான் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பேன், பலப்படுத்துவேன், நடத்துவேன், பயப்படாது என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. உற்சாகமாய் உற்சாகமாய் சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படியே ஜபிச்சுட்டே இருக்கிற டைம்ல நல்ல ஒரு வாசனையா இருந்து, ரொம்ப மகிமையான ஒரு அபிஷேகமா இருந்து, ரெண்டாவது துதிச்சுட்டே இருக்கிற சமயத்துல ஒரு வெள்ளை அங்கி போட்ட ஒரு பெரிய பங்களா இருக்கு. ரெண்டு கையும் அவங்க கையை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த கைக்குள்ளாடி ஒரு நெல் செடி நிக்குது. ஒரு நெல் செடி, அந்த நெல் எல்லாம் பவுனு போல இருக்குது. அது பார்த்துட்டு இருக்க அந்த செடி நெல்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நிறைய கதிர் வந்ததை போல பார்த்தேன். ரெண்டாவது அப்படி துதிச்சிட்டு இருக்க ஒரு திராட்சை கொடி நிறைய பழம் காய்ச்சிருக்கு. நல்ல பெரிய பெரிய திராட்சை கொலையாட்டு காய்ச்சிருக்கு. நல்ல அபிஷேகமா இருந்தது. நல்ல நல்ல அபிஷேகமா இருந்தது. அப்படி உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. ஆண்டோடைய கண்கொள்ளா காட்சிகளை உனக்கு தரிசனமாக தந்திருக்கிறார். இன்னும் மகிமையாக தருவேன் என்றோ, இன்னும் அவருடைய கரம் உன்னோடு இருக்கும் என்றோ ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். உன் இருதயத்தை இன்னும் சீர் செய்ய வேண்டும், உன் இருதயத்தை இன்னும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசு. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசத்து நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய தங்க நிறத்திலான ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைட்ல இருந்து ஒரு வெண்கல நிறத்துல ஒரு கழுகு பறந்து வர்றதை பார்த்தேன், சிறகடிச்சு. அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ மழை வரும்போது இப்படி கருமேகத்தால் சூழ்ந்திருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதில் வந்து ஒரு நல்ல கொழுத்ததான ஒரு மரம், அந்த மரம் வந்து திடீர்னு இப்படி சாஞ்சு மோடோட விழுறது மாதிரி பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நதியிலோடி தான் போய் விழுது. அப்புறம் அந்த நதி அப்படியே அந்த மரத்தை அப்படியே அடிச்சு போறது மாதிரி பார்த்தேன். அப்புறம் அப்படி இருக்கும்போது இடது சைட்ல இருந்து ஒரு சத்தம், இனி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்புறம் அப்படி துதிச்சுட்டு இருக்கும்போது தங்க நிறத்துல தான ஒரு வஸ்திரத்தை போட்டு ஏசப்பா வந்து அவருடைய காயத்தினால கைப்பிடி இருக்கு, வலது கரத்தினால என்னை இந்த இடத்துல வச்சு இப்படி அவருடைய அன்பால என்னை இப்படி அணைக்கிறது மாதிரி பார்த்தேன். அப்புறம் ஒரு கிரீடம், அதுல வந்துட்டு ஒரு பெரிய சிவப்பு கலர் ஸ்டோன் இருக்கு. அதோடைய பக்கத்துல ஒரு 2 வெள்ளை ஸ்டோனு, அதுக்கு இந்த சைடு ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேன் கோடு, அது வந்து தங்க நிறத்துல இருக்கு. அதுல இருந்து நல்ல தெளிஞ்ச தேன் வந்துட்டு இப்படி வடிஞ்சு அந்த தேன் கூட்டுல இருந்து இப்படி வடிஞ்சு வர்றது மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கருமேகம் இன்னும் சூழ்ந்திருக்கிறது, நிச்சயமாக அதை மாற்றுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். உன் குடும்பத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் சீர்கட்டு போகிறதை, மூடோடு நவிழ்ந்து போகிறதை, பெரிய ஒரு ஆசீர்வாதம் இழந்து போகிறதை கர்த்தர் உனக்கு காட்டி தருகிறார். ஆனாலும் கர்த்தருடைய கரம் உன் பட்சத்தில் இருக்கும். கர்த்தர் உன்னை அரவணைப்பேன், கர்த்தர் உன்னை தேற்றுவேன், தேன் கூடை தேனிலிட்ட பலகாரம் போல இருக்கிற ஆசீர்வாதங்களை உன் சிரசில் வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரந்தட்டு கொடு. நிச்சயமாகவே 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார். மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்ததும் ப்ரேயர் பண்ணி
நான் வந்ததும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நல்ல நறுமணம், நல்ல நறுமணம் அப்படி ஒரு வாசனை நான் இதுவரையிலும் நான் மோர்ந்து பார்த்தது இல்லை. அப்போ ஏசப்பா நான் இது என்ன அப்படின்னுட்டு அப்படியே திரும்பவும் இது பண்ணும்போது என் வலது பக்கத்தில் வந்து வெள்ளை வஸ்திரம் தரித்து ஒரு ஆள் என் வலது பக்கம் நிற்கிறதாட்டி என்னால் உணர அது முடிஞ்சுது. அப்படியே கலந்துட்டு கொடு பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தருடைய நறுமணம், உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் முகர்ந்தெடுக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். உன் பக்கத்தில் எத்தனை சத்துருக்கள் நின்னாலும், எத்தனை பேர் விழுந்தாலும், நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நிச்சயமாகவே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறேன் என்று கர்த்தர் உனக்கு காண்பித்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாரார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை முழுதும் நல்ல பிரகாசத்தை பார்த்தேன். பலிபீடத்தில் ஆரஞ்சு கலர் ஒளி வீசிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது காது நல்ல சூடாக இருந்து, அடுத்து முகம் சரீரம் எல்லாம் நல்ல சூடாகி அக்னி பிரகாசத்துக்கு உள்ள நின்று ஜெபிக்க எசப்பா உதவி செய்தாங்க. புதிய பாஷைகளை தந்தாங்க. அப்போ ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது அந்த ஜோஸ்பினுக்கு விரோதமாக கட்டப்பட்டு கட்டுகளுக்காக எசப்பா ஜெபிக்க வச்சாங்க. அப்புறம் லாஸ்ட்ல 2 இருட்டு உருவம் வந்து அப்படியே மாறி போகிறத பார்த்தேன். நிச்சயமாகவே பயப்படாத. ஜோஸ்பினுக்கு இருக்கிற இருட்டை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவளுக்கு குடும்பத்தில் பெரிய ஒரு வீழ்ச்சி வர இருக்கிறது. அது சத்ரு அவன் கொண்டு வருவதற்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான். நிச்சயமாகவே பொல்லாப்பை மாற்றி கர்த்தர் அவருடைய கரத்தினால் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தருகிறார். ஆண்டவர் உன்னையும் கர்த்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி சுகப்படுத்தி அவருடைய கரத்திலே அலங்கார முடியாக உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கோம் பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. கர்த்தரு சோத்திரம். ஃபர்ஸ்ட் துதியில ஒரு மேகம் வந்து என்னை சுற்றி வர மாதிரி பார்த்தேன். கருமேகமா வெள்ளை மேகமா? வெள்ளை மேகம். அடுத்தது வந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஒரு குத்து விளக்கு எனக்கு முன்பாக வைக்கப்பட்டதை பார்த்தேன். அடுத்து வந்து ஒரு கரம் வந்து என்னுடைய கண்ணில் அமர்வதை பார்த்தேன். அப்படியே ஆண்டவருக்கு ஒரு கரம் தட்டி கொடுப்பாப்பா. ஆண்டவராகிய தேவனுடைய கரம் உன் சிரசிலும் மட்டுமல்ல உன் கண்ணிலும் அமர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி உன் கண்ணை தெளிச்சல் உள்ள கண்ணாக மாற்ற அவர் சித்தமிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பாதத்தில் அடங்கியிருந்து நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கும்படி இருதயத்தை அர்ப்பணித்தால் நிச்சயமாகவே இந்த அற்புதம் நிச்சயமாக நடக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி